ஹாய்ங்க. இன்றைக்கி கோதுமை மாவில் தாங்க அடை செஞ்சேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கி இது மாதிரி கெட்டியாக கலக்கி வச்சுருந்தேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன ஜீரகம் கொஞ்சம் போட்டு 2 பல் பூண்டை தட்டி போட்டேங்க. 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கிட்டேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு கேரட்டுங்க, அந்த கேரட்டையும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அப்புறமா நறுக்கி வச்ச மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். போட்டு அந்த மாவில் தூக்கி கொட்டிட்டேங்க. கொட்டி நல்லா இது மாதிரி கலக்கி வச்சுருந்தேன். தோசை கல்லை நான் ஆல்ரெடி அடுப்பில் வச்சுருந்தேங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேங்க. ஊற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருந்தேங்க. வேக வச்சு எடுத்துட்டேங்க. அப்படி 2, 3, 4 தோசை ஊற்றிருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் தொட்டுக்க.